வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் KG சுவாமி ஐயா அவர்கள் கொடுத்துள்ள விளக்கங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இப்பொழுது வான்காந்தம் ஜீவகாந்தம் என்ற தலைப்பில் நம்முடைய ஐயா அவர்கள் கொடுத்துள்ள விளக்கங்களை பார்க்கலாம். வான்காந்தம் ஜீவகாந்தம் இவற்றை நினைத்து பார்த்து சிந்தித்து பார்த்தோம் என்றால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆஹா, இப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த உலகத்தை இறைவன் எப்படியெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கிறான், எப்படியெல்லாம் இறைவன் இந்த உலகத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் என்று தெரியவில்லை. இதையெல்லாம் எண்ணி பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறைவனுக்கு நன்றி செலுத்துவது அவசியமா? ஆமாம். பின்னர் நன்றி செலுத்துகிற பழக்கமே இல்லாமல் போய்விடும். வான்காந்தம் ஜீவகாந்தம் எவ்வளவு மகிமையான வாஸ்துக்களாக இருந்து கொண்டு எவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு இருப்பது தெரியாமல் இருக்கிறது. கடவுள் மாதிரி. ஜீவகாந்தமும் கடவுள், காந்தமும் கடவுளே. கடவுள், காட் இன் ஆக்ஷன், செயல்புரிந்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள்தான் ஜீவகாந்தம். அப்படியென்றால் கற்பாக ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதே, அது என்ன? அதுவும் காந்தம்தான். அதற்குள்ளும் காந்தம் அடங்கி இருக்கிறது. இறைநிலையில் காந்தம் இன் ஆக்ஷன், காந்தம் செயல்படாமல் இருக்கும் காந்தம். கடவுள் செயல்பட்டால் காந்தம். இப்படி தெரிந்து கொள்ள வேண்டிய விளக்கங்கள், விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. நம் உடலில் 5 பூதங்கள் இருக்கிறது. அதில் ஒரு பூதம் ஆகாசமாகிய உயிர். அதுவே விண். அது தற்சுழல் உடையது. அப்படியென்றால் காந்தம் உற்பத்தி பண்ணும். அப்படியென்றால் நமது உடலுக்குள்ளேயும் காந்தம் உற்பத்தி ஆகிறது. அதுதான் ஜீவகாந்தம். இங்கே குறைந்தது என்றால் அங்கே கடன் வாங்கி கொள்ளலாம். இந்தியாவில் குறைந்தது என்றால் அமெரிக்காவில் கடன் வாங்கி கொண்டு அவஸ்தைப்படுகிற மாதிரி. அதிகமாக இருக்கிற இடத்திலிருந்து குறைவாக இருக்கிற இடத்தில் கடன் வாங்கி கொள்ளலாம். ஜீவகாந்தம் பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது வான்காந்தத்திலிருந்து பெற்று இட்டு நிரப்பிக்கொள்ளலாம். அதனால் ஒன்றும் குறைவு இல்லை. வாங்கும் திறன், ரிசப்டிவிட்டி வேண்டும். அதுவும் கொஞ்சம் முன்பின்னாக இருக்கும். அது ஏன் முன்பின்னாக இருக்கிறது? கடவுளேதான் காந்தமாக இருக்கிறான். அப்படியென்றால் கடவுளிடம் அல்லவா கையேந்த வேண்டும். கடவுளிடம் செல்லும் பொழுது சுத்தமாக கை கால் கழுவி கொண்டு மேல் துண்டை எடுத்து இடுப்பில் சுற்றி கொண்டு செல்ல வேண்டும். அது ஒரு தகுதி இல்லையா கடவுளை நெருங்குவதற்கு? வான்காந்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஜீவகாந்தத்திற்கு தகுதி வேண்டுமல்லவா? அந்த தகுதி நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டேன். அதை நீங்கள் டெவலப் பண்ணி கொள்ளுங்கள். யாருக்கும் கெடுதல் செய்யாதவர்களாக மட்டுமல்லாமல் யாருக்கும் கெடுதல் நினைக்காதவர்களாகவும் இருக்க வேண்டும். ஒருவன் வெறும் பொறாமை பிடித்தவன். எழுந்து போய் ஒன்றும் செய்ய மாட்டான். ஆனால் எதிர்பார்ப்பு இருக்கும். உட்கார்ந்த இடத்திலேயே இருந்து கொண்டு அவன் நல்லா இருக்கானே, நான் நன்றாக இல்லையே என்று நினைத்து கொண்டு இருப்பான். பொறாமை குணம் இருந்தால் அவன் கடவுள் இருக்கும் பக்கம் நெருங்கக்கூட முடியாது. அவர்கள் உடலிலே ஜீவகாந்தம் வற்றி போகும். காந்தத்தை வேறு விதமாக பெற்றுக்கொள்வதற்கு 3 வழிகள் இருக்கிறது. வேறு வேறு விதமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய காந்தத்தை கூட வெளிப்போக்கிவிடும். நமது உடலில் வான்காந்தம் வருவதும் போவதுமாக இருக்கிறது. ஸ்டாக் இருக்க வேண்டும். அது நமது உடலின் கொள்ளளவுதான் என்றில்லை. உடலின் கொள்ளளவை விட எத்தனை மடங்கு வேண்டுமானாலும் வான்காந்தத்தை ஈர்த்து ஜீவகாந்தமாக மாற்றி தக்க வைத்து கொள்ளலாம். அதுதான் இயற்கையாகவும் நடக்கும். அதுதான் ஜீவகாந்த பெருக்கம் என்று மகரிஷி அவர்கள் வடிவமைத்து இருக்கிறார்கள். இந்த ஜீவகாந்த பெருக்கம் இயற்கையாகவும் நடக்கும். நம்மை கேட்காமலேயே நாம் நல்லவர்களாக இருந்தால் போதும். ஜீவகாந்தம் வளராது குறையாது பெருகிக்கொண்டே இருக்கும். ஜீவகாந்தத்தை செயற்கையாகவும் பெருக்கிக் கொள்ளலாம். இந்த 2 முறைகளை நமது அருள் தந்தை அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அவை தீப பயிற்சி 1,
இரண்டாவது கண்ணாடி பயிற்சி. இரண்டு பயிற்சிகளையும் செய்யும் பொழுது நாம் துல்லியமாக செய்முறைகளை சரியாக செய்ய வேண்டும். இல்லையெனில் ஜீவகாந்தம் பெருகுவதற்காக நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த ஜீவகாந்தம் குறைவாக பெருகும் அல்லது நேராக செலவுக்கு தகுந்தவாறு ஜீவகாந்த பெருக்கம் இருக்காது. இந்த செயல்முறைகளை கொஞ்சம் விரிவானது, கொஞ்சம் வினோதமானது. அதை நாம் நுணுக்கமாக தெரிந்து கொண்டு நுணுக்கமாக கடைபிடிக்க வேண்டும். விளக்கு பயிற்சி என்று சொல்லி நமது அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த விளக்கு பயிற்சியை விளக்குத்தானே எங்கள் வீட்டில் இருக்கிறது என்று சொல்வார்கள். சரி, நல்லதாக போச்சு, சிரமப்பட வேண்டியதில்லை. வெள்ளைக்காரன் என்றால் பாவம், அவன் மெழுகுவத்தை தான் பயன்படுத்துவான். வாழ்க வளமுடன். இந்த விளக்கு பயிற்சி, கண்ணாடி பயிற்சி பற்றின முழு விளக்கங்களை அன்பர்கள் மன்றத்தில் சென்று பேராசிரியர்களிடம் முறையாக பயின்று பயிற்சி செய்ய வேண்டும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.